கவர்னர் வாழ்க்கை மிகவும் சொகுசான வாழ்க்கை எனவும், அதை விட்டுவிட்டு எந்த சுயநலமும் இன்றி மக்கள் பணியை ஆற்ற மட்டுமே மீண்டும் அரசியல் களத்திற்கு வருவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நானே எடுத்த முடிவுதான். ஆனா சில பத்திரிகை சகோதரர்கள் நான் எவ்வளவு அன்பா இருந்தாலும் ஏதோ நான் கவர்னரா தொடர முடியாது, அதனால நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படிலாம் இல்ல. நான் தான் ஒரு வருஷமா உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கேன். இன்னொன்று உங்களுக்கு நல்லா தெரியும், கவர்னர் மாளிகை என்பது எவ்வளவு வசதி மிக்க மாளிகை என்று. நீங்க தெலுங்கானால எல்லாரும் அழுது கொண்டே என்னை வழி அனுப்பினார்கள். 300 ஊழியர்கள் எனக்கு சுத்தி மட்டும் 5 சேவை பெண்கள் இருப்பாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை விட்டுவிட்டு நான் பொது வாழ்க்கைக்கு வருகிறேன் என்றால் அதுல அன்பை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா ஏதோ நான் கவர்னரா இன்னும் இருக்கணும்னு கேட்க, இன்னும் 6 மாசம் இருப்பேன். அங்க கவர்னர் இருக்கு, இங்க 3 வருஷம் நான் முடிச்சுட்டேன். அதனால இதெல்லாம் சுயநலத்திற்காக எடுத்த எந்த முடிவும் இல்லை. சுயநலத்துக்கு நான் எடுத்த முடிவா இருந்தா தேர்ந்தெடுத்தனாலதான் நான் இருந்த ராஜ்பவனா இருக்கட்டும், ராஜ்நிவாசா இருக்கட்டும், மக்கள் பவனமாகத்தான் மாறியது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.